வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெயித்தவர்கள் வெற்றியை கொண்டாடலாம். ஆனால் தோற்றவர்களை பார்த்து கிண்டல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படித்தான் திரு அண்ணாமலை அவர்களை கேவலப்படுத்தி வருகின்றனர். வெற்றியை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வைத்து அந்த ஆட்டின் கழுத்தில் திரு அண்ணாமலை அவர்களின் போட்டோவை மாட்டி கத்தி எடுத்து அந்த ஆட்டை வெட்டியிருக்காங்க. வெட்டும்போது அண்ணாமலை அண்ணாமலைன்னு சின்ன பசங்களோட குரல் கேட்குது. திரு அண்ணாமலை அவர்களை வெட்டுவது போல தானே இருக்கு. இப்படி செய்யறது தவறு இல்லையா? வெற்றியை கொண்டாடலாம், தவறு இல்லை. தோற்றவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. தமிழ் தமிழ்னு சொல்றாங்களே, தமிழர் பண்பாடு இதுதானா? தோற்றவர்களையும் மதிக்க தெரியணும். 2014 தோற்றவர்கள் தானே இவர்கள். இவர்கள் தோற்கும்போது ஜெயித்தவர்கள் இப்படித்தான் செய்தார்களா? என்ன ஒரு வன்மம்! சின்ன பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொடூரமான செயல் செய்யும்போது அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? சின்ன பசங்களுக்கு இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஒருத்தர் மேல் விமர்சனம் பண்ணலாம், கருத்தியல் ரீதியாக கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் வரம்பு மீறக்கூடாது. பிஜேபியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் தோற்றார்கள். ஏன் திரு அண்ணாமலை அவர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க? ஏன்னா இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் மக்கள் கிட்ட சொல்றாரு. பிஜேபி மேல இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை எல்லாம் பொய்யை நிரூபிக்கிறாரு. முக்கியமா இவர் வந்த பிறகு பிஜேபி கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு. இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் திரு அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்றாங்க. கருத்தியல் ரீதியாக மோதலாம். அதை விட்டுட்டு திரு அண்ணாமலை அவர்களை வெட்டுவது போல ஆட்டை வெட்டுவது சரியா? திரு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. ஏன் இவங்க கட்சி தோற்றதே இல்லையா? 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றபோது திரு கலைஞர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரா? அது அவங்க கட்சியோட பிரச்சனை. திரு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்ணணுமா வேணாமான்னு அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும். திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தோற்றதால் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. உங்களுடைய நாகரிகமான பேச்சு, எல்லோரையும் மரியாதையாக அண்ணன் அண்ணன் பேசுகிற பேச்சு, கட்சியும் தாண்டி உங்கள் மேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மரியாதை இருக்கு. காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி படும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும். நீங்கள் ஜெயிக்கத்தான் போறீங்க. அதை எல்லோரும் பார்க்கத்தான் போறாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.